ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே கட்டிங் நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு நான் கட் பண்ணுறேன். எல்லாமே ஒரு அரை இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது சிம்பிள் மெத்தட் ஆஃப் பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. சாதா ப்ளவுஸை வச்சே நம்ம இந்த மாதிரி பிரின்சஸ் கட்டுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைனிங்கை வச்சு மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் பார்ட்டு ஸ்டிச் பண்ணணும். சாதாரண லைனிங் ப்ளவுஸ் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த ப்ளவுஸில் நான் மடித்து, அதாவது வெளிப்பக்கம் வச்சு உள்பக்கம் நான் லைனிங்கை திருப்ப போகிறேன். காலிஞ்சுக்கு துணி விட்டுட்டு நம்ம கழுத்துக்கு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டுட்டு அப்படியே லைனிங்கை உள்ளே திருப்பி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். லைனிங் வச்சு சுற்றி தையல் போட்டுக்கலாம். சுற்றி தையல் போட்டுட்டு எக்ஸஸ் கிளாத்தை நம்ம கட் பண்ணிடணும். ஸோ பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் யார் வேணாலுமே ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். கஸ்டமர்கிட்ட நம்ம கேட்கணும். ஒரு சிலர் சார்ஃபாக கப் ஷேப் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட நான் பிரின்சஸ் கட் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி தரவா அப்படின்றது கேட்டுட்டு அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா நம்ம அவங்களுடைய ப்ளவுஸை இந்த மாதிரி பிரின்சஸ் கட் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். கீழே ஒரு மடிப்பு மடிச்சுட்டு திருப்பியும் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். சென்டருக்கு டாட் பிடிச்சிக்கலாம் பேக் பார்ட்டுக்கு. ஃப்ரண்ட் பார்ட்டில் 2 பீஸ் வரும். பார்த்து இந்த பக்கம் அந்த பக்கம் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்ம சுற்றி தையல் போட்டுக்கணும். இந்த பிரின்சஸ் கட்லேயே இன்னொரு விதம் இருக்குது. அதாவது பட்டி பீஸ் ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணி ஒரு 4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இன்னொரு மெத்தடும் இருக்குது. இன்னொன்று உள்ளே நம்ம பிரின்சஸ் கட்டுன்னும் போது பேட் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுற அந்த மெத்தடும் இருக்குது. இதே மெத்தட் இன்னொரு மெத்தடு வேணும், கட்டிங் வீடியோ போடணுன்றவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
நான் வந்து அதை கட்டிங் வீடியோ போடுறேன். இப்போ இன்னொரு பீஸையுமே எடுத்து நம்ம கரெக்டாக கழுத்து பகுதி பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். மாற்றி ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு கழுத்தை ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம லைனிங் கட் பண்ணும்போதே சென்டரில் டாட் பகுதியில் நம்ம வந்து ஒரு சிசர் கட் கொடுத்துருப்போம் 2 பீஸ்லையுமே. அப்போ அதை தான் வந்து மெயினாக வச்சு நம்ம ரெண்டையுமே ஜாயின் பண்ணணும். ஒரு தடவை இன்னொரு பீஸையும் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். மாற்றி தைச்சிடக்கூடாது. இதுலையுமே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம். எங்கெங்கே சிசர் கட் கொடுக்கணுமோ அங்கங்கே சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ கழுத்து பகுதி கரெக்டாக இருக்குது. இன்னொரு பீஸை எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த டாட் பாயிண்டில் சிசர் கட் கொடுத்துருக்கோம். அதை சென்டராக வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஆம்ஹோல் பகுதியிலையும் கீழேயும் ஏற்ற இறக்கம் இருந்தால் பரவாயில்ல. நம்ம கடைசியில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது சென்டரில் இருந்து தான் நம்ம வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போது இந்த பகுதியில் நம்ம 2 தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏற்ற இறக்க இருந்ததுன்னா நம்ம கரெக்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம அது மேலே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இப்போது பட்டி பீஸ் கட் பண்ணலாம். பேக் பார்ட் எடுத்துகிட்டு அது மேலே ஃப்ரண்ட் பார்ட் வச்சு ஆம்ஹோல் பகுதியில் அந்த சிசர் கட் கொடுத்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு கீழே நம்மளுக்கு எவ்வளவு பேலன்ஸ் வந்து நமக்கு தேவை அப்படின்றத அளந்து பார்த்துட்டு நம்ம பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். கீழே தையலுக்காக 1 இன்ச்சு விட்டுட்டு எவ்வளோ அந்த கேப் இருக்கோ அந்த கேப்பை அளந்துட்டு அதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து 1/2 இன்ச்சு தையலுக்காக நம்ம விட்டுக்கலாம். ரொம்பவுமே ஷேப்பாக பட்டி கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட்டி பீஸும் கட் பண்ணியாச்சு. இதையும் மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிடலாம்.
இனிமேல் வந்து நம்ம நார்மல் லைனிங் ப்ளவுஸ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரியே ஃப்ரண்ட் பார்ட்டில் பட்டி பீஸை ஜாயின் பண்ணிவிட்டு கொக்கி பட்டி ஹூக் பட்டி க்ராஸ் பீஸ் வச்சுட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணால் பிரின்சஸ் கட் ப்ளவுஸு ஓவர் ஆயிரும். ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட பட்டி பீஸை ஜாயின் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமே பட்டி பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு 2 தையல் போட்டுக்கணும். ரெண்டு பக்கமுமே கரெக்டாக இருக்கா, ஏற்ற இறக்கம் இல்லாமல் அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் போட்டுக்கிட்டு கொக்கிப்பட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணிடணும். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் க்ராஸ் பீஸு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா பேக் சைடு நம்ம மடித்து திருப்பிட்டோம் உள்ள. சைடு ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடாது. அதனால் செக் பண்ணிவிட்டு நம்ம பட்டி பீஸை மடிச்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரண்ட்டு எப்படி ஃபினிஷிங் வந்துருக்குன்ட்டு. ஃப்ரண்ட்டில் 2 பார்ட்டையுமே செக் பண்ணிவிட்டு எக்ஸஸாக கிளாத் இருந்ததுன்னா அதை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.